வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க, நம்மளுமே வீட்டில் இருக்கோம். சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாருக்குமே யோசனை வரும். அதுவும் சுட சுட ஏதாவது மொறுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். உங்களுக்கு புதுவிதமான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ரவையை வச்சு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா காயட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம், 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி வச்சுருக்கேன் நான், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது இதில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றினோடனே தீயை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நல்லா ரவை வெந்துடணும். பாருங்கள், ரவை இந்த மாதிரி நல்லா வெந்து இந்த மாதிரி திக்காக வரணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ரவையை வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை மசிச்சு நம்ம ரவையோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு 2ம் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சூடு ஆறினோடனே நம்ம கை வச்சே நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இது எல்லாத்தையுமே திரட்டி இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் இதை விட சின்னதாக எடுத்துக்கிறது அப்படின்னாலும் சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தவுடனே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஃபிங்கர் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். ஒரு ரவையை வச்சே நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப வித்தியாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். கடிக்கும் போதே நல்லா மொறுன்னு இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சாயங்கால நேரத்தில் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா தட்டில் காலி பண்ணிவிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.